ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு எபிசோடில் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா, பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னங்கிற டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். என்னோட பேர் ஜிஎம் சுதாகன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சேனல் விமர்சகன் ஜிஎம்எஸ் சேனல். நான் மூவி ரிவ்யூ, வெப் சீரிஸ் ரிவ்யூ, ட்ரெய்லர் ரிவ்யூனா ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெப் சீரிஸோட பேர் ஹவுஸ் ஆஃப் கின்னஸ். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த வெப் சீரிஸோட கண்டென்ட் ரேட்டிங் A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. செக்ஸுவல் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ள பாருங்கள். சரி, இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா 1860வது வருஷத்துக்கு நீங்கள் பின்னோக்கி போகணும். அயர்லாண்டில் அங்கே ஹவுஸ் ஆஃப் கின்னஸ்னு ஒரு புகழ்பெற்ற மதுபான ஆலை இருக்குது. அந்த புகழ்பெற்ற மதுபான ஆலையோட சார் பெஞ்சமின் கின்னஸோட அன்னைக்கு இறுதி சடங்குங்க. அவரு இறந்து போயிருப்பாரு. அவரோட 4 வாரிசுகள் இருப்பாங்க: ஆர்த்தர், எட்வர்ட், ஆனி அண்ட் பெஞ்சமின். இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, டப்ளினில் தான் இந்த ஹவுஸ் ஆஃப் கின்னஸோட மதுபான ஆலை இருக்குது. அங்கே இருக்க மக்கள்னா இந்த ஃபேமிலியை ரொம்பவே எதுக்குறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இவங்களும் பிரிட்டிஷ்காரங்க தான். பெஞ்சமின் கின்னஸோட இறுதி சடங்கு அன்னைக்கு அங்கே இருக்கிற புரட்சியாளர்கள்லாம் இருக்காங்களா, ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட உயிலை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா பெஞ்சமின் கின்னஸ் வேற லெவலில் இந்த உயிலை எழுதியிருக்காரு. ரொம்பவே புத்திசாலி, தன் மகன்களை ரொம்பவே புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனால் இந்த உயில் அந்த 4 வாரிசுக்குமே பிடிக்கல. புரட்சியாளர்கள் இருக்கிற இந்த ஊர்ல அந்த ஹவுஸ் ஆஃப் கின்னஸ்ங்கிற பிராண்டை எப்படி உலக அளவுல பரப்புறாங்க, இந்த பிசினஸை நடத்துறதுக்கு அவங்க என்னென்ன பண்றாங்கிறாங்க இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி. சரி, இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவன் நைட் தான் இந்த வெப் சீரிஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. சொன்னேன் இல்லையா, இவர் இதுக்கு முன்னாடி பிளிகே பிளைண்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப் சீரிஸை கிரியேட் பண்ணவர் தான் இவரும். அதே ஸ்டைலில் தான் இதையும் மேக்கிங் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோடுக்கு எண்டில் வர அந்த ஹைப்பும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோடில் இவங்க காட்டின அந்த டைட்டிலும் எடிட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த ஸ்டோரி 1860 காலகட்டத்தில் நடக்குது இல்லைங்களா. அப்போ இருந்த அந்த அயர்லாண்டு பிரிட்டிஷ்காரங்க எல்லாமே எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு டீடைலிங்க கொடுத்துருக்காரு. காஸ்டியூம்னா நல்லா இருந்துச்சு. டப்ளிங் நகரமா இருக்கட்டும், பிரம்மாண்ட கட்டிடமா இருக்கட்டும், அந்த மாளிகையா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா செட் பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அருமையா தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. வசனமும் நல்லா தாங்க எழுதியிருக்காங்க. கேரக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 வாரிசு இல்லைங்களா. ஆர்த்தர் தான் அண்ணன், எட்வர்ட் தம்பி, ஆனி தங்கச்சி, அதுக்கப்புறம் பெஞ்சமின் கடைசி பையன். எட்வர்ட்ங்கிற கேரக்டர் நடிச்ச அந்த மனுஷன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காருங்க. அந்த ஃபேக்ட்ரியை உலக அளவில் கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு ஒர்க் பண்ணுறாரு. அந்த விதம்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம ஆக்டிங். ஆர்த்தர் கேரக்டரில் நடித்த அந்த மனுஷன் வேற லெவல் ஆக்டிங்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக அந்த கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்காரு. அடுத்து ஆனி, ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியா அவங்களோட கேரக்டரை சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கணுமோ அதை அழகாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தாங்க இவங்களும். கடைசி வாரிசான பெஞ்சமின், இவன் ரொம்ப அதிகமாக கொடுப்பான், பொறுப்புனா இருக்கவே இருக்காது, ஊர் சுற்றுவான். ஸோ அதனால் அவங்க அப்பா இவனுக்கு சொத்தில் ஒரு பங்கு கூட எழுதியிருக்க மாட்டார். ஏன்னா அந்த உயிலை படிக்கிற அந்த சீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். பெஞ்சமினோட வாழ்க்கை தனியாக தான் போகும், இருந்தாலும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். ஒரு சில துணை கேரக்டர்ஸ்னால் இந்த வெப் சீரிஸில் அவங்க பிளேஸ் பண்ண விதம்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. சரி, இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ். இதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமைங்கிறது வேணும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுங்க ஒவ்வொரு எபிசோடுமே. இந்த கடைசி 5, 6, 7 இந்த 3 எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். செக்ஸுவல் கண்டென்ட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும். சரிப்பா, இந்த வெப் சீரிஸை மொத்தமாக பார்க்குறதுக்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டப்பில் இருக்கிறதுனால இந்த வெப் சீரிஸை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஒரு டீசெண்டான ஒரு வெப் சீரிஸ் தான். ஏன்னா இந்த 4 வாரிசும் அந்த ஹவுஸ் ஆஃப் கின்னஸோட ஃபேக்ட்ரியை எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க, அதுக்கு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்னா ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. என்ன ஃபேமிலியோட பார்த்துறாதீங்க, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களே பாருங்கள், புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாபாய்.